உக்ரைன்ல ஃபுல்லா மிஸ்இன்ஃபர்மேஷனா பரவிட்டு இருக்கு. வதந்திகளா இருக்கு. அது என்ன மாரி ஆளுங்களா இருந்தாங்கன்னா, சும்மாவா கண்டதையும் கெளப்பி விட்டுர்றாய்ங்க. ஃபுல்லா வதந்திகளா இருக்கு. பாவம் உக்ரைனோட அஃபீஷியல்ஸ்லாம் அலர்றாங்க. ஆண்ட்ரே எமார்க் அவர்கள் அது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல லோட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தோட சேட்டையும் கட் பண்ணி ஒன்று சேர வச்சு உங்களுக்காக. அதுல ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரே எமார்க் அவர்கள், "நாங்க தொடர்ந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடுவோம்." அப்படிங்கிறதுல அவங்க தரப்புல இருந்து வீர தீரமா பேசிக்கிறாரு. அ பெரியானா பெர்சுக்லயா அவர்கள். ஸோ அவங்க தரப்புல இருந்து என்ன வந்திருக்குன்னா, "எங்களுக்கு டெமோக்ரஸிய சொல்லிக் குடுத்ததுக்கு கோடான கோடி நன்றிகள் அமெரிக்கா." அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நச்சுன்னு ஒரு பாயிண்ட் தெளிவா பேசுறாங்க. எப்பவுமே இது போல கிளியரா பேசக்கூடிய நபர்னா, நம்மளோட தெய்வத்தாய் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கொவலென்கோ அவர்கள். ரொம்ப பிரபலமான ஒரு நபர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லாமே நம்மளுக்கு தான் ஃபிரெண்ட்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. அ என்ன அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் பரவுது. மெய்டான் மூவ்மெண்ட்ன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அ ஒரே அமுலி கும்மிலியா இருக்கிறனால எல்லாரும் வந்து இப்ப அத கொஞ்சம் காம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெருமளவுல ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. ஆக்சுவலா இது எதனால வந்து இந்த அளவுக்கு கலவரமாகுது அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த 50% ஆஃப் ரிசோர்ஸஸ்ல 50% ப்ராஃபிட். ஸோ இது எல்லாமே மிஸ்இன்ஃபர்மேஷனா பரவுது. ரெப்பரேஷன்ஸ் என்ன இந்த அளவுக்கு கேட்கறாங்க? ரொம்ப அதிகமா இருக்கே! இது வந்து எப்படி? நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிருவாங்களா? அப்படிங்கிறது போல. இதுவே ஜெலன்ஸ்கி அவர்கள் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரா? அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. 2வது காலையில தான் நம்ம பார்த்தோம். ட்ரம்ப் அவர்கள் வெறும் 4% தாங்க அவருக்கு அப்ரூவல் ரேட்டிங் இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அப்படிங்கிறது போல. ஜெலன்ஸ்கி அவர்கள் வெகுண்டெழுந்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஏன்னா, இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே, அதாவது பிப்ரவரி 19 மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா தரப்புல இருந்து மொத்தம் 106 ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. கூட மிசைல்களை ஏவி விட்டுருக்காங்க ரஷ்யா தரப்புல இருந்து. அது கூடவே ஒரே நாள்ல இந்த 19 பிப்ரவரி மட்டும் ருத்ர தாண்டவம் ஆடிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாளைக்குன்னு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. மொத்தம் 144 கைடட் குண்டுகள வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல இருந்து ஃப்ரண்ட் லைன்ல டெலிவரி பண்ணிக்கிறாங்க ஒரு நாள்ல. அதாவது அந்த 100 பீக்ன்றது கொஞ்சம் இதா இருந்தது. 90, 86, 100 அந்த மாரி வந்துட்டுருக்கும். 120, 110 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்ப 144 அதுவும் 50 வந்து பார்த்தீங்கன்னா, டெலிபரேட்டா பக்ரோஸ்க்ல மட்டும் போட்டுருக்காங்களாமா. அப்ப எந்த அளவுக்கு இழப்புகள் இந்த பகுதியில இருக்கும் அப்படிங்கிறது போல பாருங்க. 2வது களத்துல மிகப்பெரும் அளவுல முன்னேற்றம். அது செவரல் பகுதிகள வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு ப்ரோ உக்ரேனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்பே. அதுவும் சில செட்டில்மெண்ட்லாம் பிடிச்சுட்டாங்கன்னு. இதுல வேடிக்கை என்னன்னா, ஆளுங்களே இல்ல. ஃப்ரண்ட் லைன்ல. அதாவது அந்த ஒரு ரவுண்டு மாரி போட்டிருக்குல்லையா? தாச்னே. அது வந்து தாச்னே பகுதி. ஸோ அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. ஸோ அதுலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படி 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 வளைஞ்சு போய் இப்படி வந்து அணை கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்கோட ஒப்லாஸ்ட் இருக்கு. அதாவது அடுத்த மிகப்பெரும் ஒப்லாஸ்ட். உக்ரைனோடது. அதிகமான கனிம வளங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட். இப்ப அதுக்கு முன்னாடி வந்து டிராகன் ட்ரென்ச் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல போட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப ரஷ்யால இந்த சைடுல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். அத போய் இவனுங்க வேற போட்டு வச்சுட்டு போயிட்டான். வண்டிட்டு போறதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்குது அப்படிங்கிறது போல, ஒருத்தர் மட்டும் போயி, ஒரு இடத்துக்கும் போய் ஒருத்தர் மட்டும் நின்னு, அந்த கல்ல புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நார்மல் வண்டி தான். கண்ணி வெடியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு ஆள் இல்ல பாருங்களேன். டிராகன் ட்ரென்ச் போய் சும்மா ஒரு கார்ல இருந்து கட்டி கட்டி இழுத்து இழுத்து வழி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தருமே இல்லையா அந்த பகுதியில? அப்படிங்கிறது போல கேட்க தோணுது. அப்ப ஏன் இன்னும் போகாம இருக்கிறாங்க ரஷ்ய தரப்புன்னு தான் தெரியல. ஆர்டருக்காக வெயிட்டிங் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. லிட்ரலா ஒருத்தருமே இல்ல. டிராகன் ட்ரென்ச்ல ஒரு ரஷ்ய வீரர் வந்து அங்க கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, எப்படின்னே புரியல. அதாவது அந்த இடத்துக்கே இன்னும் ரஷ்ய வீரர்கள் முன்னேறல. ஆனா அதுக்கு முன்னாடியே இவரு போய் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வேற எல்லாம் போட்டு போயிட்டாங்க. சரி ஓகே. இதான் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய கள நிலவரம். தொடர் தாக்குதல்கள் உக்ரைனுக்குள்ள பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல அசோவ் பிரிகேட் பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அசோவ் பிரிகேட்லாம் பெருமளவுல இருக்கிறாங்க. ரொம்ப ரிஸ்கான ஃபேக்டர். இந்த ஆயுதங்கள்லாம் அவங்க கிட்ட சிக்கிச்சுன்னா அப்புறம் செஞ்சுருவாய்ங்க. அதுவும் ரஷ்யாவோட ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புல இருந்து வார்னிங்லாம் போயிருக்குது. அது ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க. ஐயோ! உங்கள அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. உக்ரைன்ல இருந்து தீவிரவாத தாக்குது. அது ஜெர்மனியில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற போல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேக் ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால எல்லாருமே அந்த ஒரு காரணத்தினால தான் பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, வெகுண்டெழுந்துகிட்டு இருக்காங்க. இதுல இந்த அசோக் பிரிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களோட புக் உருவ பொம்மை இதெல்லாம் டக்குன்னு கிடைக்கல. ஃப்ரண்ட் லைன்ல வேற இதெல்லாம் வச்சு கொளுத்தி விட்டுருந்தாங்கன்னா, வின்டர் வேற புகை வருது அங்க குண்ட ஓடு அப்படிங்கிறத போட்டு போயிருவாங்க ரசிகருக்கு வந்து. அதனால புக்குங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொளுத்தி கொளுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கலாம் குழந்தைகளா? அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே.
இப்போ அவங்கவங்க அவங்களோட கோபத்த வந்து காட்டுறாங்க. அமெரிக்கா முதுகுல குத்திட்டாங்க அப்படிங்கிறது போல. சரி ஓகே. அடுத்தது செய்திகள் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லுத்துவேனியா தரப்பு வந்து எமர்ஜென்சி அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள் பறி போயிட்டு இருக்கு. இப்போ உக்ரைனுக்கு அதிக அளவுல ஆயுதங்கள் தேவை. அதனால எமர்ஜென்சியா தேவைப்படுது. உடனே வேணுங்கிறீங்கல்ல, இந்தாங்க அர்ஜென்ட்டா வச்சுக்கங்க அப்படிங்கிற லுத்துவேனியா ஓடியாந்து 80 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான புது மிலிட்டரி எய்ட் உக்ரைனுக்காக குடுத்துருக்காங்க. அர்ஜென்ட்டா இருக்கிறது கடைசிகளா கழுத்து கட்டுறதெல்லாம் எடுங்கப்பா, குடுத்தரலாம் அப்படிங்கிறத எடுத்து வந்து குடுக்குறாங்களா என்னமோ தெரியல. லித்துவேனியா தரப்பிலிருந்து ஒரு எய்டு. அடுத்தது அர்ஜென்ட்டா யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாங்ஷன போட்டிருக்காங்க. இந்த சாங்ஷன்ல ரஷ்யாவோட ஆயிலு, அலுமினியம், சில பேங்க் செக்டார்ஸ் மேலலாம் போட்டிருக்காங்க. எல்லாம் அர்ஜென்ட்டா நடந்துட்டு இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். சரி ஓகே. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் காலையில சொல்லியிருந்தாரு, ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு 4% தான் அப்ரூவல் ரேட்டிங்ன்னு சொல்லிட்டு. இப்ப என் தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வெகுண்டெழுந்திருக்கார். எனக்கெல்லாம் 1 மணி நேரமா அழுதுட்டு இருக்கேன் அவர் பேசுறத கேட்டு. தெரியுங்களா? அது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்க கூப்பிட்டு கேட்கறாங்க என்கிட்ட பதில் சொல்ல முடியலைங்க என்னால. ஒரு பேட்ரியாட் மிசைல் என்கிட்ட இல்ல. நான் எப்ப சொன்னேன் உங்ககிட்ட பேட்ரியாட் மிசைல உற்பத்தி பண்றத அதிகம் பண்ணுங்கன்னு. பண்ணீங்களா? இப்ப எங்ககிட்ட ஒரு மிசைல் இல்ல. ரஷ்யா தரப்புல இருந்து அப்படி மிசைல் வீசுறான். ஒரு மிசைல தடுக்க முடியல எங்களால. அப்படிங்கிறது போல தெளிவா நச்சுன்னு கேட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட 500 மில்லியன் பில்லியன்லாம் தரலீங்க. அதாவது 70 கிட்ட இருந்தது இல்லையா? இப்ப வந்து 67 தான் வந்திருக்குது. அது கூட சில பினான்சியல் எய்டுகளும் வந்திருக்குது. அதுபோல் டைரக்ட் பினான்சியல் எய்டு 31.5 மில்லியன் டாலர். கிளியரா பேசிடலாமே முதல்ல. அதாவது அ வாருக்கான காஸ்ட்ங்கிறது 320 பில்லியன் அமெரிக்க டாலர். இதுல உக்ரைனோட டாக்ஸ் பேயர்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா? சோ அதுல 120 பில்லியன் டாலர் போயிடுச்சு. அப்புறம் யூரோப்பியன் யூனியன், அப்புறம் யுஎஸ்லாம் வந்து சேர்ந்து ப்ரொவைட் பண்ணது 200 பில்லியன் டாலர். நீங்க இதுக்கு முன்னாடி 60 நீங்க இப்ப என்னங்க எல்லாம் சேர்ந்து ப்ரொவைட் பண்ணது 200ன்னு சொல்றீங்க. எப்படிங்க? அப்படிங்கிற போல கேள்விகள் நம்மளுக்கு வருது. பட் இருந்தாலும் பரவால்ல. அதாவது இதுல நெறைய வெப்பன்ஸ் பேக்கேஜ் இருக்கு. இதுல அப்ராக்ஸிமேட்டா அமெரிக்கா குடுத்தது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா, 67 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு தான் குடுத்துருக்காங்க. இதுக்கு 500 பில்லியன் கேக்குறாருங்க. அதை விட 50% கேக்குறாருங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட சொல்லும்போது எந்த அளவுக்கு அமெரிக்கா உக்ரைன் கிட்ட பாருங்க. அதனால வெகுண்டெழுந்து சைட்ல வந்து மீம்ஸா போடுறாங்க. அதுல பல மீம்ஸ் பார்க்கவே முடியல. இந்த ஒண்ணு ஏதோ கண்கொண்டு பார்க்குற மாரி இருக்குது. அதாவது ரஷ்யாவ வந்து எந்த அளவுக்கு வெறுத்தாங்களோ உக்ரைனோட வீரர்கள், அந்த அளவுக்கு யூஎஸ் எய்டு செலவு பண்ணி அங்க செஞ்சாங்களோ, இப்ப அந்த காசுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதே அமெரிக்காவ வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீம்ஸா இருக்கு. அதாவது ரெப்பரேஷன்ஸ் குடு அப்படின்னா, ரேர் எர்த் எலமெண்ட்லாம் ஒரு குச்சி குடுத்து, இதுதான் உனக்கு அப்படிங்கிறதெல்லாம் அமெரிக்காக்கு குடுத்து அனுப்புறாங்களா? நக்கல்யா உனக்கு அப்படிங்கிறது. உக்ரைன் செஞ்சு காட்டுங்க உக்ரைன். நயா பைசா தராதீங்க. ஏன்னா நீங்கலாம் இனிமே ரஷ்யன்ஸா மாறப் போறீங்க. அது மட்டும் இல்லாம, இது உக்ரைன்லாம் கிடையாது. அப்படி சொல்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. தெரியுங்களா உங்களுக்கு? இட்ஸ் உக்ரைன்யா அப்படி சொல்லணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்காரங்க உங்களுக்கு வேணுங்கிற மாரி பேர் வச்சுக்கிறாங்க. அதையவே நம்ம கரெக்ட்டா பேசணும் அப்படிங்கிறது போல சிலர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இதுக்கு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு 4% தான் அப்ரூவல் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது செல்வாக்கு எந்த அளவுக்கு அவர் சொன்னா மக்கள் கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 74% மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் நான். உக்ரைனோட அதிபர் நான். இப்போதைக்கு எங்களுக்கு 50%க்கும் மேல, அதாவது 57%க்கும் மேல எனக்கு அப்ரூவல் ரேட்டிங் இருக்குது. அதுவும் நான் சொல்லல. ஸ்டேட்டஸ் சொல்லுது. இந்த எடுப்பாங்க இல்லையா? எந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது போல கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா? அது சொல்லுது அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தெளிவா டாக்குமெண்டோட பேசுறாரு. நீங்க டிஸ்இன்ஃபர்மேஷன்ல இருக்கிறீங்க ட்ரம்ப் அவர்களே. புட்டின் அவர்களோட சேராத இடம் சேர்ந்து எட்டு விட்டீர்கள் அப்படிங்கிறது போல அவரோட டயலாக்லாம் இருக்குது ஜெலன்ஸ்கி அவர்களோடது. அது மட்டும் இல்லாம இன்னும் காரசாரமா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாரு. அது இப்ப வாங்க ஃப்ரண்ட் லைனுக்கு போவோம். கேளுங்க வீரர்கள் அங்க நின்னு சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட கேளுங்க. வேண்டாமா? சண்டை போதுமா? அப்படிங்கிறது போல கேளுங்க. அதுவும் மக்கள் கிட்ட கேளுங்க. உக்ரைனோட மக்கள் கிட்ட பிடித்திருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் விட்டு விடலாமா? அப்படின்னு என்று கேட்டு பாருங்க. 1% தான் சரின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னுலாம் சொல்றாரு. ஆனா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டாதான் யாரும் வரதில்ல. எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. சரி ஓகே. ஜெலன்ஸ்கி அவர்கள் வெகுண்டெழுந்து ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாரு. இதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் குடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இங்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாருன்னா, கொஞ்சம் டீசல் இல்ல பெட்ரோல் ஊத்திக்கிறாரு அதுல. அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா? அந்த சமயத்துல வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது
எதிர்காலத்துல அதாவது அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில உக்ரைன் தரப்பு வந்து பங்கெடுப்பாங்க அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாங்களாமா. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள பார்த்து நெகோசியேஷன் பேசுறதுக்கு நான் தயார் தான். சமாதானம் பேச்சுவார்த்தைலாம் பேசல. நான் நெகோசியேஷனுக்கு தயாரா தான் இருக்கேன் அப்படிங்கிறது போல புட்டின் அவர்கள் சொல்லிக்கிறார். அது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் இப்போதைக்கு உக்ரைன் வேணாம், ஃபியூச்சர்ல வேணா சேர்த்துக்கலாம் அப்படின்னு போல சொல்லிட்டாரா? அப்படின்ற கண்ணோட்டத்துல சிலர்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது இவரு பேசினாலே இப்ப பெட்ரோல் ஊத்துற மாரி ஆயிருது அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப எதுக்கு இப்படி சொன்னீங்க? அப்படிங்கிறது போல பலருக்கும் இருக்குமா இல்லையா? ஆல்ரெடி எங்களுக்கு பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கு. இதுல ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வேண்டான்னு சொன்ன மாரில இது ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது போல இருக்கு. எது எப்படியோ உக்ரைன பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு அம்புலி உம்பிலியா இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ரஷ்யா பயங்கரமான தாக்குதல் களத்துலயும் சரி, அ பேக்ல இருக்கக்கூடிய ரியர் ஏரியாஸ்லயும் ஆயுத கிடங்கு இது போல விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கும் போல இருக்கு லொகேஷன். பந்தாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. தொடர்ந்து உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல தாக்குதல் நடத்திட்டே இருக்கு அப்படிங்கும்போது, இன்னுமே ஃபியூயல் ஆகும். மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி கன்ஃப்யூஷன்ல, டைலமால இருப்பாங்க. இது போல தாக்குதல் நடக்கிறதுனால பெருமளவுல வெகுண்டெழுந்து வருவாங்களா? சண்டைக்கு வந்துருவாங்களா? ஆட்சிய கலைக்க வந்துருவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.